தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ஒழிக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை பலப்படுத்தவும் முதலமைச்சர் ஜோசப் விஜயால் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. பெண்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சென்று குறைகள் ஏதாவது உள்ளதா, கோரிக்கைகள் ஏதாவது இருக்கிறதா, புகார் ஏதேனும் தெரிவிக்க வேண்டுமா, எதுவென்றாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்று பெண்களிடம் கேட்டறிந்து வருகிறது. மேலும் அவர்களின் பாதுகாப்புக்காக ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை மூலம் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான பெண் வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மது போதையில் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் பெண்ணிடம் தண்ணீர் கேட்டதாக கூறப்படுகிறது. திடீரென வீட்டிற்குள் நுழைந்த நபரை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் கூச்சலிட்டதால் அவரை தள்ளிவிட்டு மர்ம நபர் தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்து அப்பெண்ணின் கணவர் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவைகளை சேகரித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் நடத்திய விசாரணையில் பெண் தனியாக இருக்கும் போது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தவர் அதே அயனாவரத்தைச் சேர்ந்த 36 வயதான சுரேஷ் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை பிடித்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் அயனாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அயனாவரம் போலீசார் சுரேஷை சிறையில் அடைத்தனர். பெண்களின் பாதுகாப்பில் ஜீரோ டாலரன்ஸ் என தெரிவித்த முதலமைச்சர் விஜய் பெண்கள் பாதுகாப்பின் தீவிரத்தை உணர்ந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையின் மூலம் முக்கியமான முன்னெடுப்பை எடுத்த நிலையில் தற்போது முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, சென்னையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற மாணவிகளை பின்தொடர்ந்து சென்று நக்கல் நையாண்டி செய்ததாக 3 இளைஞர்களை சிங்கப்பெண் அதிரடி படை தட்டி தூக்கியுள்ளது. பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பள்ளி நேரம் முடிந்து மாலையில் மாணவிகள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பைக்கில் வந்த இளைஞர்கள் சிலர் மாணவிகளை பார்த்து கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட நபர் தனது எக்ஸ் தளத்தில் சென்னை காவல்துறையை குறிப்பிட்டு நடந்த நிகழ்வுகளை விவரித்து பதிவிட்டுள்ளார். சென்னை காவல்துறை தங்கள் புகார் சிங்கப்பெண் அதிரடி படைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டது. அதன்படி தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு பறந்து வந்த சிங்கப்பெண் அதிரடி படையினர் பள்ளி மாணவிகளை கேலி செய்ததாக 3 இளைஞர்களை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும்